என்ன வசூல் என்ன வசூல்? ஆயிரக்கணக்கான ஜனங்க டிக்கெட் இல்லைன்னா கூட போக மாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் ஃபுல். 12 ஆளை வச்சு என்ன விட்டுருக்கேன். வந்திருக்கிறவங்க தலையில்லாமா? இல்ல பாஸ், நோட்டையும் சில்லறையும். அதுக்கு என்ன பண்ணுங்கிற? ஒண்ணு இல்ல பாஸ், சர்க்கஸ்ல எவ்வளவு வேலை செய்கிறேன். காலையில இருந்துச்சா காலை பிடிக்கிறேன், மாலையில வந்து உடம்பு பிடிக்கிறேன். கொஞ்சம் சம்பளத்தை ஒசத்தப்படாதா? என்னடா வேலை செய்யற? ஒரு நாளைக்கு ஒரு ஷோவுக்கு பீரங்கில இருந்து வந்து விழுற. ஒரு நாளைக்கு வந்து வந்தா விடுகிறேன். சரி, அது போகட்டும் பா. நம்ம சர்க்கஸ்க்கு எவ்வளவு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம சர்க்கஸ் வந்து லண்டனுக்கு போச்சுன்னு கேட்டாக்கா உங்களுக்கு ஒரு மாலை. என் காசுல லண்டனை சுத்தி பாக்குறியா? அது போகட்டும் பாஸ். கிருஷ்ணாப்புல வந்து கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஓடுறான். நீங்க தஞ்சாவூர்ல கல்யாணம் பண்ணீங்க, அவன் நல்லா ஆடுறான். நீங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் எங்களை கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பாஸ்? வச்சிங்க நான் நூலை வச்சிட்டீங்களே பாஸ். நான் எதுக்காக சொல்றேன்னா பாஸ், எல்லாம் ஒன்னா எல்லாம் அலக்கலக்கா வருது. ஐயோ ஐயோ என்ன வேலைடா செய்யற? என்ன சம்சாரம் ரீட்டாவுக்கு பயந்துகிட்டு தானடா இப்படி டூப் அடிச்சேன். இப்படி கீழே போட்டு கொண்டு விட்டியடா. எனக்கு என்ன தெரியும் நீங்க உங்க சம்சாரத்துக்கு வந்து இப்படி பயப்படுங்க. நீ இதுக்கே டூப் போடுற, எனக்கும் நீ டூப் போடுற. உனக்கு டூப் போட முடியாதம்மா. நீ தான் பகல்ல தூங்குற, ராத்திரில டெண்ட பூரா சுத்திட்டு வர்றீங்க. ஷட் அப் ரப்பர். இந்த லவ் லெட்டர் பாரு. எனக்கு ஏமா லவ் லெட்டர் எனக்கு ஒருத்தர் கிடையாதுமா. எனக்கு ஸ்டூபிட். உனக்கு இல்ல, அவருக்கு. இந்த மூஞ்சிக்கு ரப்பர் தூக்கி நெருப்புல போட்டுடுவேன். யார மூஞ்சிக்கிங்கிற? ரப்பர் டாடி மம்மி சொன்னுச்சு இதை கல்யாணம் பண்ணிக்கோவோனான்னு. இது என்னை வெத்தலை பாக்கு வச்சு கல்யாணம் பண்ணிச்சு. நான் இது பின்னால ஓடி வந்தேன். இப்ப பாரு வேற ஒரு லவ் லெட்டர் வந்து. எனக்காவது லவ் ஆகுது லெட்டர் ஆகுது. அதை வாங்கி படுறா. என்னடா அதுக்கு மயக்கம் வந்துட போதுடா. தலைகளை சுத்துற. எங்க எழுதிருக்காங்க? படிக்கவும் தெரியாதா? ஆமா, இது ஆரோக்கிய சாமியின் பேர் எழுதிருக்கு. பாஸ் உன்கீதா. அட பாவி, இது எனக்கல்லடா. இது இந்த சிங்கம் புலிக்கு கறி வாங்கி போடுறான்ல, தலையோட தலையா நடக்கிறான். அந்த ஆரோக்கிய சாமிக்கு வந்திருக்கு. அவனுக்கு அடிக்கடி இதே போல லெட்டர் வருது. நான் சொன்னேன் அடே பேரை மாத்திக்கடான்னு. எங்க அம்மா வச்சதுங்கிறான். எனக்கு என்ன பக்கத்து வீட்டுக்காரனா பேரை வச்சான் அந்த லெட்டர். ஐயோ சனிய. ஐயோ அவனுக்கு வந்து லெட்டர் என்கிட்ட கொடு. சனிய முடியும். இவனுக்கு கண்ணும் தெரியல காதல் இருக்கல. ஒரு அறிவிப்பு. இதுவரை நீங்கள் எங்கும் கண்டிராத நிகழ்ச்சி. அதிசயம், ஆச்சரியம். கீழே வலைவிரிக்காமல் மேலே வானத்தில் பறந்து செல்லும் வீரர் மிஸ்டர் வீரமுத்துவின் அரிய சாதனையை பாருங்கள். எப்படிங்க இருக்காரு? கண்டிஷன் எப்படி இருக்கு? டாக்டர் இன்னும் ஒண்ணு சொல்லல. உயிருக்கு ஒண்ணும் ஆபத்து இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. ரத்தம் கொடுத்தா சரியா போகுமா? ரத்தத்துக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் போங்க ப்ளீஸ். போங்க போங்க மேனேஜர் கூட்டிட்டு போங்க. போ மலமலன்னு போ. யாரப்பா யாரு? இருப்பா தம்பி. டாக்டர் சார், ரத்தம் வந்து சேர்றதுக்கு தாமதமாச்சுன்னா ஏதாவது சீரியஸ் ஆயிடலாம். என் ரத்தத்தை சோதனை பண்ணி பாருங்க. சரியா இருந்தா எவ்வளவு வேணாலும் என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடுத்துங்க. தம்பி, உங்க ஆர்வத்தையும் நல்ல பண்பையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். எவ்வளவு சீக்கிரம் ரத்தம் செலுத்தப்படுதோ அவ்வளவு சீக்கிரம் ஆபத்து நீக்கும். வாங்க உள்ள, முதல்ல உங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் சார். ஓஹோ ஓஹோ. கபாலி, அந்த பய வீரமுத்துவ பிடிக்கிறாப்புல பிடிச்சு விடுறாப்புல விட்ட பாரு.
பிரம்மா கீழே விழுந்த அந்த பைய பொழப்பானா? இனிமே அது நடப்பணம் தான். இருந்தாலும் ஒண்ணுதான், போனாலும் ஒண்ணுதான். தொழில் விரோதி தொலைஞ்சா. வெற்றி விழா கொண்டாடலாமா? இது உங்க வேலைதானா? செய்த துரோகத்துக்கு வெற்றி விழா வேறையா? சரசம்மா, நீங்க இருக்கிறத நான் கவனிக்கல. இருந்தால் நீங்க இப்படி பேசக்கூடாது. உங்க கனவு வெற்றி உங்களுக்கும் வெற்றி தானே. அருமையான உபதேசம். உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போறோம். ஒரு கொண்டு வாய மூடு. கபாலி, இது குடும்ப விவகாரம். குறுக்க நான் நிக்கல, வர்றேன். இத மாதிரி காலி ஸ்நேகித முதல்ல தொலையணும். கால் ஒடிஞ்சும் அகம்பாவம் அழியல பாரு. எனக்கு அகம்பாவமே கிடையாது. அப்ப எனக்கு இருக்கா? திமிரா புருஷன்கிட்ட பேசுற பேச்சா இது? இது போல கொடுமையே கிடையாது. சகல சுகத்தை வெறுத்துட்டு வந்த அக்கா வெடிக்க அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது? கலா, பழைய கதையை படிக்க. இப்ப பாருங்க லட்சணத்தை. காலும் கையும் சனிய சாடு. கலா, சாணி ஏன்டா நின்னுகிட்டே தூங்குறது? சாணி, நீ கேட்ட வந்த ரப்பர். இந்த தில்ரூபாவை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியும்? எந்த தில்ரூபா? அந்த குண்டை யாயம் இருக்கிறானே. ஆமாடா, அவன் தடியன் தங்கச்சி தான்டா சொல்றேன். அவ பாஷை எனக்கு புரிய மாட்டேங்குது, என் பாஷை அவளுக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு தான் அவ பாஷை புரியுமே. யார் சொல்லுது? எனக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியாது. நான் துட்டு கொடுக்குறேன்டா. அப்ப சமாளிக்கலாம். காதல் தானே. சமாளிக்கலாம். அப்போ காதல் பாஷையை எங்கிட்ட விடு, நான் அதை வாங்கி அவகிட்ட விடுறேன். வாராடா, ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா ஒளிஞ்சுக்கடா. ஆவோ வாவோ வாவோ, நீ இப்படி உட்காரோ. அந்த பார்வை அந்த प्यारी में क्या? अरे मसाला मजा। मेरे दिल धड़क धड़क। क्या? मेरा दिल धुड़क धुड़क धुड़क। क्या बोला? अपना बनाएगा सुंदर। ओ मेरे प्यार वाह। पिंपला अजीजो अजीजो मैं तुम पर बम्बरी मास है। तुम बम्बरी मास बोले? नहीं करोगे? मुझे बम्बरी मत बोलो। ஒன்னா சேர்ந்து ஏட்டா கத்துறீங்க? விடப்பா விடப்பா. என்ன பங்கோல பண்ற? என்ன मेरा பேருக்கு बम्बरी मास बोलो। பம்பளி மாஸ் இங்க வந்து கேட்ட கடையில கேட்டிருக்கணும். என்னமா அது? मुझे बम्बरी मत बोला। இதுவும் பம்பளி மாஸ் கேஸ் தான். என்னடா கேட்ட? நானா கேட்டேன், நானா சொன்னேன். இவன் தான் ஜானி தான் சொன்னான். என்ன சொன்னேன்? जानी இங்கேயும் பம்பளி மாஸ் தானே. என்ன ஒண்ணுமே புரியலையே. என்னடா என்னடா दिलरुबा இல்ல दिलरुबा, அந்த दिलरुबाவேல डार्लिंग उनकी पुरीले उनकी मूले इले रबर दिलरुबा लव। தில்ருபா மேல ரப்பர் லவ்வா? தில்ருபா மேல ரப்பருக்கு லவ். நல்லா இருக்கும். தில்ருபா ரப்பர். அடே தில்ருபா ரப்பர். ஆமா, நீ லவ் பண்ண ஆரம்பிக்கிறவன் அந்த பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா லவ் பண்ணும். அதுக்கு தான் இவனை குருவா வச்சு ஆரம்பிச்சு அதுக்குள்ள கொத்தவனை புடிச்சுட்டானே இவன். சரி, அப்ப உன் பாஷையை சொல்லி கொடுத்து வர்ற. தமிழ சொல்லி கொடுற தகராறே இருக்காது. दिलरुबा, இனிமே நான் தமிழ் நான் சொல்லி अच्छा मुझे तमिल सिखाएगा भैया। रबर मुझे तमिल सिखाएगा। रबर तुमको तमिल सिखाएगा? अच्छा अच्छा। தமிழ் ஒண்ணு சீக்கா. फिर क्यों मुझे बम्बली मत बोला? அடாடா, பம்பளி மாசம்னு சொன்னா என்ன? பம்பளி மாசம்னா என்னமா தெரியுமா? காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிறியா? मैं आपिल வைகார பாவி பாவி. என்ன லவ் பண்றாரு? வணக்கம் பாஸ். வணக்கம் வணக்கம் வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பேஷ். வணக்கங்க. வணக்கம். என்ன அப்படி பாக்குற? ஆனா தெரியலையா?
என்னப்பா போன உசுர புடிச்சு கொண்டாந்த ஜீவா, அட உனக்கு ரத்த தானம் பண்ண வரப்பா. பேரை கேட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க தம்பி உட்காருங்க, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது போட்டுங்க, ரொம்ப சின்ன விஷயம் அதெல்லாம். உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? என்ன நலம் போங்க, என்னுடைய அருமையான வித்தை எல்லாம் மறுபடியும் செய்து காட்ட முடியாதபடி என் கை ஊனப்பட்டு போச்சு. ஆமாம் தம்பி, சர்க்கஸ் கம்பெனிக்கு ஒரு பெரிய குறை. முதலாளி, எனக்கு ஒரு எண்ணம். எனக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து அந்த குறைய போக்கணும். சார், நீங்க விரும்பினா எனக்கு சொல்லிக் கொடுங்க. ட்ரெபிஸா எனக்கு அவ்வளவு ஆசை. முதலாளி, என் கனவு நினைவாய் போச்சு. நாளைக்கு பயிற்சி ஆரம்பிச்சேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சாரி சார், சாரி. என் கையை உடைச்சி இதிலே படுக்க வச்சு விட்டு இல்ல பாப்பா. அம்மா கூப்பிட்டீங்களா? வாமா, கடதாசி வந்துருக்கு, படிச்சுக்காமீம்மா. கொடுங்க கொடுங்க. அன்புள்ள அம்மாவுக்கு ஜீவா வணக்கம். நலம் நலம் விருப்பம். இங்கு நடைபெறும் நேஷனல் சர்க்கஸில் கலா சேர்ந்திருக்கிறாள். அதை விட்டு வர மறுக்கிறாள். பாத்தீங்களா பாத்தீங்களா, அவ அக்கா இருக்கிற சர்க்கஸ் தான் அது. இவளுக்கும் அதே புத்தி தான். இப்படிப்பட்டவ வீடு வாசல்ல அடங்கி இருப்பாளா? மேல படிமா. நானும் சர்க்கஸில் சேர்ந்திருக்கிறேன். என்னது? எனக்கு தெரியும். பேயை விரட்ட போனவருக்கே பேய் பிடிச்ச மாதிரி. இவர் அவ விட மாட்டான். ஆனா சர்க்கஸ் வேலை ரொம்ப ஆபத்தானதம்மா. சாந்தா, உடனே பதில் எழுது. அவனை அடுத்த ரயிலுக்கா புறப்பட்டு வர சொல்லு. இருங்க, பாக்கிய படிக்கிறேன். இந்த வேலை ஆபத்தானது என்று உங்களிடம் படிப்பவர்கள் சொல்வார்கள். அதை கேட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கலாவை பற்றி அவள் சித்திக்கு சொல்லி அனுப்பும். குறிப்பு: அன்புள்ள சாந்தா, என் கடிதத்தை படித்து நீயும் மாத்திரப்படாதே, அம்மாவையும் பயப்படுத்தாது. வெற்றியோடு விரைவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். கடிதத்தில் நீ என் முகத்தை பார்ப்பது போல் நானும் உன் முகத்தை மனக்கண்ணால் பார்க்கிறேன். சரி. நரசம்மா, நரசம்மா, நெஞ்சு எரியுதுமா. சிஸ்டர், சிஸ்டர், தூக்கம் வரல, மாத்திரை கொடுங்கம்மா. சாந்தா, சாந்தா. குட் மார்னிங் டாக்டர். சாரி, குட் நைட். நல்லா இருக்கு. நீ நைட் டியூட்டி பாக்குற அழகு. பேஷண்ட் எல்லாம் கூப்பிடுறாங்க, நீ மெய் மருந்து தூங்கிட்டு இருக்கிறியா? ஐ எம் வெரி சாரி டாக்டர். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஆல் ரைட், போய் டியூட்டியை கவனி. தோசை அம்மா, தோசை நெய்யில் சூட்ட தோசை. சூட்ட தோசை அம்மா, சூட்ட தோசை கறி. என்ன மரியாதை? வர்றா வர்றா வர்றா, என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீ தானே சொல்ற, இனிமேட்டா இருக்கு, சொல்லு சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூவ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல? கமல்ல வேற நிறைய இருக்குது, நமக்கு என்ன? நான் சொல்றத சொல்லு. அன்பே. அன்பே. ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதலரை சொல்லு. காதல் ரே. எக்ஸ்ரே. அதை விடு, கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பறப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது. ரசகுல்லா. ரூபா ரசகுல்லா முதல் அடிச்சு அம்மா. ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினம் வந்து எனக்கு குதவதை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணு சொன்னேனா? உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாசை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. முறை? முறை சும்மா இரு, முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? அத்தை, அத்தை. என்ன சாமி? கலா, அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளா? அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கண்டாசி போட்டிருக்காங்க. ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்ச இன்னும் நானும் ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்து. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க என்ன 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 கலாட்டா? கலாட்டா இல்ல சார், சும்மா சண்டை. ஜீவா, என்னப்பா நடந்தது? ஒண்ணும் இல்லைங்க, சண்டை கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிக்கிட்டு இருந்தோம்.
ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? ஐயா, மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா? மறந்து போய் சம்சாரம் நெஞ்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பண்ணலாமாப்பா? உன்னை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது. அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது? பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவாவுக்கு. இல்ல சார், வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு. போதும் போதும் போதும், இதுக்கு மேல விளக்கமே தேவையில்லை. இப்ப 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. அது எப்படி சார் தப்பு? நான் என்ன தப்பு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அத நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது விளையாடுனது. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரிவிச்சு பாடிட ஆடிட. இவர் பெரிய கதை உமர்க்கையா, அழகா பார்த்து தான் ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் படுக்க போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? தபாரே, இனிமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். கையை கொடுங்க. மிஸ்டர் ஜீவா, எவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிழல் என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவு செய்து நீங்க இங்க இருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது.